நான் உங்க அருண். 356 வருஷங்களா பழனிக்கு கொண்டு போகப்படும் ஆதிக்காவடி, அதோட பின்னணியில மறைஞ்சிருக்கிற பல அமானுஷ்யங்கள். இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான தகவலை பார்க்கத்தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 356 வருட பழமையான ஆதிக்காவடி. 10,000 ஜனங்க இங்கே வராங்கனாக்க அந்த காவடி நம்பி தான் வராங்க. சாமியே வந்த மாதிரி துறவி ரூபத்தில் வந்து கொடுத்த மாயாவி, வேண்டுதலை நிறைவேற்றும் முத்து எடுக்கும் சடங்கு. பழனி முருகனுக்கு காவடி எடுக்கிறது எல்லா இடத்திலையும் நடக்கிற ஒரு விசேஷம்தான். ஆனா முருகனே ஒரு துறவி ரூபத்துல வந்து கொடுத்ததா சொல்லப்படும் ஒரு காவடி தான் எல்லா காவடிகளுக்கும் முன்னோடின்னு சொல்லப்படுது. அத ஆதிக்காவடின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ 356 வருஷங்களா ஒரு குடும்பம் அந்த ஆதிக்காவடிய பாத யாத்திரையா பழனிக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஆதிக்காவடிய நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல இருந்தபடியே பார்க்க போறீங்க. ஆதிக்காவடிய பார்க்கத்தான் இப்ப நான் வட்டமலைக்கு போயிட்டு இருக்கேன். அதிகாலை நேரத்துல தொடங்கின என்னோட பயணம் வட்டமலையை அடையும் போது இரவாகி இருந்தது. நிகழ்ச்சிக்காக எங்க டிராவல் பண்ணாலும் லாட்ஜில் ரூம் எடுத்து தூங்கிட்டு ரிஃப்ரெஷ் ஆன பின்னாடி ஷூட் போறது வழக்கம். முருகனோட ஆதிக்காவடிய பார்க்கணுங்கிற ஆர்வத்தால லாட்ஜுக்கு போகாம நேரா அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டேன். நேரம் 10 மணியை நெருங்கி இருந்தது. இந்த நேரத்துல இவ்வளவு கூட்டமா மக்கள் இங்க இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பலர் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. சிலர் தூங்காம கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. வேறு சிலர் இரவு உணவை தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் குடும்பமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் இந்த மலையை சுற்றி படுத்திருக்காங்க. அதுவும் பயங்கரமாக பனி பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த பனியிலையும் இதை பொருட்படுத்தாமல் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே அப்படியே படுத்திருக்காங்க. ஏன் இவங்க இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு இங்கே வரப்போகிற அந்த ஆதி காவடியை பார்க்கறதுக்காக. வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காவடி இந்த கோயிலுக்கு வருமா. அந்த காவடி வரப்போ முருகனையே பார்த்த மாதிரி இந்த மக்கள்லாம் சந்தோஷப்படுவாங்களாம். அதுக்காக தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி காவடியை பார்க்க வட்டமலையில ஏன் இவ்வளவு கூட்டம் காத்திருக்கு? இதுக்கு பின்னால ஒரு ஆச்சரியமான காரணம் இருக்கு. ஆதிக்காவடி வந்ததும் இங்க நடக்கவிருக்கிற ஒரு வினோத சடங்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் சக்தி கொண்டது. முத்து எடுக்கிறதும் மஞ்சள் முடியும் இந்த ஆதிக்காவடியில ரொம்பவே ஸ்பெஷல்னு எனக்கு சொல்லி இருந்தாங்க. இந்த காவடிக்காக ஸ்பெஷலா வெயிட் பண்ணி அந்த காவடி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்றீங்க இல்லையா? அவ்வளவு முக்கியமான காவடி இல்லையா? ஆமாங்க, முக்கியமான காவடி. சாமியே வந்த மாதிரி. ஆதிக்காவடியோட விரதம் இருந்து காவடிகளை தூக்கிட்டு வரவங்களுக்கு இங்க சாப்பாடு போடுவாங்க. அப்படி காவடி தூக்கிட்டு வரவங்க கிட்ட இருந்து மடி ஏந்தி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடு வாங்கி பிரச்சனையோட இருக்கிறவங்க இங்க பயபக்தியோட சாப்பிடுறாங்க. முத்து சேகரிக்கிற மாதிரி சாப்பாடை எல்லார்கிட்ட இருந்தும் சேகரிச்சு சாப்பிட்றதுக்கு பேர் தான் முத்து எடுத்தல். நாளைக்கு குழந்தை இல்லாதவங்க, ஒரு வேண்டுதல், ஒரு உடம்பு சொல்லாதவங்க, இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் நாளைக்கு எல்லாமே இந்த காவடிக்காரர்கிட்ட வரிசை நின்று முத்தெடுக்கிறது. ஒரு 51 ரூபா காணிக்கு கட்டி முத்தெடுப்பாங்க. அவங்க சாப்பிடாத இருக்கணும், விரதம் இருந்து அவங்ககிட்ட மடிப்பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறந்துருமா? குழந்தையும் பிறக்கும். ஒரு வேண்டுதல் வச்சாலும் அது நடக்கும். முத்து எடுக்கிறதும் மஞ்ச முடியும் இந்த ஆதிக்காவடி ஊர்வலத்துல ரொம்பவே பிரபலமா இருக்கு. குழந்தை இல்லாதவங்க, தீராத நோய் இருக்கிறவங்க இங்க வந்து முத்து எடுத்து சாப்பிட்டா அவங்களோட குறை உடனே தீரும். அதே மாதிரி என்ன வேண்டுதலா இருந்தாலும் பிரார்த்தனை செஞ்சு மஞ்ச முடி கட்டுனா அது நிச்சயம் நிறைவேறும்னு பலரும் உறுதியா சொல்றாங்க. அதனால தான் இங்க இவ்வளவு கூட்டம் திரண்டு இருக்கு. இந்த காவடி வருவாங்கன்னா முருகன் மலையில உட்காந்துருந்து பாப்பாருங்களாம். எங்க எதிர்பார்க்கறதே இந்த காவடி பாட்டனுங்க சொன்னது. நீங்க யாருக்காவது இந்த கோயில்ல வேண்டுதல் வச்சிருக்கீங்களா? வேண்டுதல எங்க பையனுக்கு வச்சிருக்கிறேன். வீடு கட்டுறது, இந்த மாதிரி வீட்டு பிரச்சனைங்களுக்கு, ஒரு கஷ்டத்துக்கு இது வந்து ஒரு வேண்டுதல மாதிரி வந்து செலுத்துறது. நேரம் ஆகிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு. கண்டிப்பா கொஞ்ச நேரமாவது தூங்கி ஆகணும். இந்த கிராமத்துல இந்த நேரத்துல ரூம் தேடுறது சிரமம் அப்படிங்கறதால இங்கேயே மக்களோட மக்களா நானும் தூங்கிடலாம்னு நினைக்கிறேன். காலையில சீக்கிரம் எழுந்து ஷூட் பண்ண சிறந்த வழியும் அதுதான். பயங்கரமாக பனி இங்கே பேஞ்சிகிட்டு இருக்கு. நைட் எப்படி தூங்க போகிறோம் அப்படின்னு தெரியல. நம்ம எங்கேயாவது போயிட்டோம் அப்படின்னா காவடி இங்கே வந்துருச்சுன்னா அதை பார்க்காம போயிடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நைட்டு இங்கே தங்குறதா முடிவு பண்ணியிருக்கோம்.
அலாரம் வச்ச மாதிரி காலையிலேயே எந்திரிச்சிட்டேன். வட்டமலைக்கு வரும் ஆதிக்காவடிய பார்க்க ஆவலா இருந்தது. ஆனா காவடி வர இன்னும் நேரமாகும்னு சொன்னதால வட்டமலைய சுத்தி பார்த்தேன். நேற்று இரவு இந்த வட்டமலையில கூட்டமா இருந்த மக்களை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்ப மலை மேல இருக்கிற முருகன் கோயிலையும் பார்க்க முடிஞ்சது. மலை மேல இருக்கிற முருகன் கோயிலை பார்க்க நான் நடந்த நேரத்துல என்னோட பெருவாரியான மக்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தாங்க. வட்டமலை அடிவாரத்துல ரொம்ப தடபுடலா சமையல் வேலைகள் முழு வீச்சில நடந்துகிட்டு இருந்தது. சில பெண்கள் பால் குடம் எடுத்து வந்துகிட்டு இருந்தாங்க. 356 வருடம் பழமையான ஆதிக்காவடியை எதிர்நோக்கி இந்த இடமே பரபரப்பாய் இருந்தது. இங்க நான் ஒருத்தரை சந்திச்சேன். இவர்தான் 356 வருடம் பழமையான ஆதிக்காவடிக்கு உரிமைதாரர். இவரோட பேரு நாராயணசாமி. சேலத்துக்கு பக்கத்துல இருக்கிற வெள்ளாண்டி வலசை அடுத்து இருக்கிற இடைப்பாடி தான் இவரோட சொந்த ஊரு. 356 வருடம் பழமையான இந்த காவடி இவங்களோட கைக்கு எப்படி வந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு அமானுஷ்ய நிகழ்வை எனக்கு விவரிச்சாரு நாராயணசாமி. துறவி போல இருந்த பெரியவர் ஒருத்தர் திடீர்னு வந்து இவங்களோட முன்னோர்களுக்கு இந்த காவடியை கொடுத்திருக்காரு. இது முருகனோட காவடி, தினமும் இதுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருங்க, தை மாசம் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லி முதல்ல கொடுத்துட்டு போயிருக்காரு. தாடி மீசையோட ஒரு முதியவர் வந்திருக்கிறார். முதியவர் வந்து இந்த காவடி மாதிரி காட்டி இதை வந்து என்னால் வச்சிருக்க முடியல, நீங்கள் அதை கொண்டு போய் வச்சுக்கன்னு சொன்னார். இதை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், என்ன சொல்லி முருகனுடைய ஒரு காவடி, இதை நீங்கள் வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லக்குள்ள இதை பற்றி எங்களுக்கு எதுவுமே தெரியாத, நாங்கள் எப்படி இதை என்னென்னு கொண்டாடுறதுன்னு கேட்கக்குள்ள நீங்கள் வச்சுட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு தினம் பூஜை பண்ணுங்க, அதுக்கு பிறகு எந்த இப்போ தை மாதம் உங்களுக்கு நான் வந்து வழிகாட்டுறேன், எங்கே போகணும், பழனி முருகனுக்கு எப்படி போகணுங்கிற வழிகாட்டுறேன்னு சொல்லியிருக்காராம். சொன்னபடியே தை மாசம் வந்திருக்காரு. இந்த காவடிக்கு எப்படி பூஜை செய்யணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. இந்த சரபங்கா நதியில் முதல் பூஜையை வச்சு குளிப்பாட்டி முதல் பூஜையை வச்சு சாமி வழிபட்டு நேராக காவிரி காலச்சிட்டு விளையாட வந்திருக்கிறார். காவிரியில் வந்து வச்சு பூஜையை பண்ணி அதுக்கு மேலே காவிரிக்கு அடுத்து எங்கே போகணுன்னு கேட்கல, என் பின்னாலேயே வாங்கன்னு சொல்லி காவிரிக்கு அடுத்தது இது மயிலாடி, அந்த மயிலாடிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு பூஜையை வச்சு பூஜையை பண்ணி விட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்த முறை வாங்க போகலான்னு சொல்லி அவங்களையும் வழிபட்டு கூப்பிட்டு வந்து நேராக இந்த வட்டமலை முருகன் கோயில் கொண்டு இருக்காரு. வட்டமலை பூஜையை முடித்து அமராவதிக்கு போயிருக்காங்க. அமராவதி ஆற்றுல வந்து பூஜையை வச்சு அங்கே குளிச்சுக்கிட்டு பூஜையை வச்சு மறுபடியும் காவடி எடுத்துக்கிட்டு பாலாறு போயிருக்காங்க. பாலாத்துல போய் நிம்மதியான எல்லாம் குளிச்சுக்கிட்டு அவரும் எல்லாம் குளிச்சுக்கிட்டு நிம்மதியான பூஜையை வச்சு சாமிக்கு பூஜையை வச்சு நீங்கள் நேராக பழனி வந்துருங்க, நாங்கள் பழனி நீ போகிறீங்களேன்னு சொல்லிட்டு நேராக பழனி மலை வந்துருங்க, நாங்கள் இருக்கேன் அப்படின்னு கிளம்பிட்டார். பழனி மலை மேல வந்து பார்க்கும்படி சொல்லிட்டு மாயமா மறைஞ்சிருக்காரு. பழனிக்கு போனவர்களும் பழனியில் போய் தேடிக்கிறாங்க, கிடைக்கவே இல்லை. அவர் கண்ணுக்கே படலை. இன்னை வரல அந்த பெரியவர் யாருடைய கண்ணுக்கும் அந்த காவடி கொடுத்த பெரிய யார் கண்ணுக்கும் படையலை. மேலே போனவர் போயிட்டார். அதை வந்து நாங்கள் அது முருகனாக தான் கருதுகிறோம். துறவியா வந்தவர் சொன்னபடியே இப்பவும் ஒவ்வொரு வருஷமும் தை மாசத்துல இடைப்பாடியில இருந்து பழனிக்கு பாத யாத்திரை போறத வழக்கமா செஞ்சுக்கிட்டு வராங்க. திங்கள் புறப்பட்டா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை மலை ஏறிடும். 5 நாள் மலை ஏறிடும். 5 நாள் நடந்து முருகன் கோயிலுக்கு போயிடுறோம், பழனிக்கு போயிடுறோம். தன்னுடைய வாலிப வயசுல இருந்து இந்த ஆதிக்காவடியை தூக்குன அனுபவம் நாராயணசாமிக்கு இருக்கு. இவரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிக்காவடி முருகனே நேர்ல வந்து கொடுத்தது. இப்போ அதை பத்தி பேசினாலும் இவருக்கு உடல் சிலிர்க்குது. முருகனே கொடுத்த காவடி உங்க தோல்ல இருக்கு. ஆமா, என்ன நினைச்சு போவீங்க? இறைவனை நம்ம தூக்குற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய அற்புதம் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மெய்சிலிர்த்து போயிடுவேன். என்ன பேசணும்னு தெரியாது. ஒரு சில டைம் என்ன அறியாத கண்ணில் தண்ணி வரும், அழுதுருவேன். இறைவன் கொடுத்த காவடி, முருகனாக கொடுத்த காவடி. நாம் மனிதன் செய்த மரம் இல்லை, அவன் இறைவனாக செய்த மரம், இறைவனாக கொடுத்த ஒரு பெரிய ஒரு அற்புதம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் காங்கேயம் பக்கத்துல இருக்கிற வட்டமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன். இங்க 356 வருட பழமையான ஆதிக்காவடியை தரிசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்காங்க. எந்த வேண்டுதலா இருந்தாலும் முத்து எடுக்கிறதுன்னு சொல்லப்படும் ஒரு வினோத சடங்கு மூலமா அது நிறைவேறதா எனக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்லி இருந்தாங்க. அதை பார்க்கத்தான் நான் இப்ப காத்திருக்கேன். வட்டமலைக்கு வந்த பிறகுதான் ஆதிக்காவடியை பார்க்கணும்னா இன்னும் நிறைய நேரம் ஆகும். அதனால
உடனே ஆதிக்காவடிய பார்க்கணுங்கிற எண்ணத்தோட நான் பாத யாத்திரை வரும் வழியை நோக்கி புறப்பட்டேன். சென்னி மலையில இருந்து காங்கேயம் பக்கத்துல காவடி வந்துகிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடைச்சது. அதை நோக்கி நான் டிராவல் பண்ணேன். போயிட்டு இருந்த வழியிலேயே சிலர் காவடியோட வரிசையா வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் ஆதிக்காவடிய பத்தி விசாரிச்சேன். இன்னும் கொஞ்ச தூரத்துல ஆதிக்காவடி வரதா எனக்கு சொன்னாங்க. வழியில தாரை தப்பட்டை முழங்க ஆதிக்காவடி வந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 30க்கும் மேலான காவடிகள் ஊர்வலமா வந்துகிட்டு இருந்தது. நான் போன சமயம் ரோட்டுக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க காவடிகளை இறக்கி வச்சாங்க. இதுதான் ஆதி காவடி. துறவியாக வந்த ஒரு பெரியவர் கொடுத்த அதிசய காவடி. என்னோட எதிர்பார்ப்புக்கு இல்லாம ரொம்ப சிம்பிளா இருந்தது. 356 வருடங்களா வழிபாட்டுல இருக்கும் ஆதிக்காவடிக்கு பஞ்சலோக கவசம் எல்லாம் போட்டு பாதுகாத்து வச்சிருந்தாங்க. ஆயிரக்கணக்கானவங்க இந்த காவடிய முருகனாவே நினைச்சு வழிபடுறாங்க. இதுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கிறதால தான் பலரோட வேண்டுதலை இந்த ஆதிக்காவடி தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. நானும் ஆதிக்காவடிய பிரமிப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். பத்தாயிரம் ஜனங்கள் நீ வராங்கனாக்க அந்த காவடி நம்பி தான் வராங்க. காவடியை பார்க்க தான், காவடியை பார்க்க, அந்த காவடியை பார்க்கத்தான் வராங்க அத்தனை பேரும். சாப்பாட்டுக்காக யாரும் இல்லை. அந்த முதல் காவடியை பார்க்கணும், அது எப்படி இருக்கும், அவங்க இறைவன் கொடுத்த காவடி, முருகனாக கொடுத்த காவடி, அந்த காவடி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் இங்கே ஆசைப்பட்டு வர்றது. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பூஜைகளை ரொம்ப கூட்டமாக இருந்து நின்று வழிபடுறாங்க, பார்க்குறாங்க, நல்லது நடக்குது அவங்களுக்கு. ஆதிக்காவடிக்கு பக்கத்திலேயே மற்ற காவடிகளையும் இறக்கி வச்சிருந்தாங்க. காவடிகளை எங்க இறக்கி வச்சாலும் திரும்ப பூஜை செஞ்சுட்டு தான் எடுக்கணுமா. அதனால பூஜைக்கான ஏற்பாடுகளை காவடியை தூக்கிட்டு வந்தவங்க செய்ய தொடங்கினாங்க. ஏராளமான பழங்களை ஒரு படையல் மாதிரி காவடிகளுக்கு முன்னால குவிச்சு வச்சிருந்தாங்க. பூஜையில நானும் கலந்துக்கிட்டேன். சிலர் ஆதி காவடியில பணத்தை கட்டினாங்க. இப்போ காவடிகளை தோல்ல தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு மயில் கூட்டத்தோட ஆட்டத்தை பார்க்கிற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துல ஆதிக்காவடி வட்டமலையை நோக்கி புறப்பட்டுச்சு. நானும் அவங்கள பின்தொடர்ந்தேன். பார்க்கிறதுக்கு சகஜமா தெரிகிற இந்த ஆதிக்காவடிய தூக்கிட்டு போறதுல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. மற்ற நாட்கள்ல இடைப்பாடியில வழிபாட்டுல இருக்கும் இந்த ஆதிக்காவடிய தனி அறையில வச்சிருப்பாங்களாம். அந்த அறைக்கு செல்ல பெண்களுக்கு அனுமதி இல்லை. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. இந்த ஊர்வலத்துல காவடி பாரமா இருக்குன்னு ஒருத்தர் காவடியை இறக்கி வச்சாலும் மற்ற காவடிகளும் இறக்கி வைக்கணும். இப்படி நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தாலும் வருஷம் காவடியை தூக்கிட்டு வரவங்களோட எண்ணிக்கை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போறதா சொல்றாங்க. ஆதி காவடின்னு சொல்லக்கூடிய 356 வருடம் பழமையான காவடி இன்னமும் பழுதடையாம இருப்பதா இவங்க சொல்றது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. சாதாரண ஒரு மரம் இருக்கிறதுனாக்க 100 வருஷம் ஆகும், அது பழமையாகிரும், எப்படி ஆகிடும், எப்படி போயிடும். ஆனால் இது எண்ணிக்கை அடங்காத பல நூற்றாண்டு, அந்த பல நூற்றாண்டுடைய செய்த மரம். அதுதான் நாம் மனிதன் செய்த மரம் இல்லை, அவன் இறைவனாக செய்த மரம், இறைவனாக கொடுத்த ஒரு பெரிய ஒரு இது அற்புதம். இது மட்டும் இல்லாம இந்த ஆதிக்காவடிக்குன்னு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஆதிக்காவடியோட ஒரு பக்கத்துல கொஞ்சம் தண்ணிக்கு மேல பூக்களை போட்டு கட்டி வைப்பாங்களாம். இன்னொரு பக்கம் காவிரி நீர் எடுத்து அதுல கொஞ்சம் சர்க்கரைய துணியில கட்டி வைப்பாங்களாம். பழனிக்கு போய் அதை திறந்து பார்க்கும்போது அந்த பூ வாடாமலும் சொம்புல வைக்கப்பட்ட தண்ணீர் பொங்கி இருந்தாலும் நினைச்ச காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது இவங்களோட நம்பிக்கை. இல்லனா விபரீதம் நடக்குங்கிறதுக்கான அறிகுறியா இதை குறிப்பிடுறாங்க. இந்த முத்திர காவடியில் மட்டும் ஒரு கலசத்தில் நீரும் தண்ணியும், அதாவது காவேரி ஜலமும், ஒரு கலசத்தில் அந்த சர்க்கரையும் கட்டிட்டு போகிறோம். இந்த சர்க்கரை கட்டக்குள்ளே வாயை கட்டிக்கிட்டு தான் சர்க்கரை கட்டணும். கோயில் வீட்டில் சாம்பிராணி புகை போட்டு வாயை கட்டிக்கிட்டு சர்க்கரை போடுறோம். சர்க்கரை போட்டு கடைசியாக இது பண்ணக்குள்ளே ஒரு பூ, ஏதோ ஒரு பூ, நல்ல பூ அதில் வச்சு அமைச்சு கட்டி போடுறோம். அமைச்சு கட்டின உடனே அந்த
பூவை கொண்டு போய் பழனி கொண்டு போய் திறக்கக்குள்ள அந்த பூ அப்படி எப்படி போட்டோமோ அதே மாதிரி வாடாமல் இருக்குது. 5 நாளுக்கு அப்புறம் 5 நாளுக்கு அப்புறம் அது வாடாமல் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், திறக்கக்குள்ளேயே அந்த பூ நமக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பூ வாடாமல் இருந்தால் அதில் ஏதாவது கொஞ்சம் இதாக இருந்துச்சுனாக்க சில கஷ்டங்கள் வரும். இருந்தாலும் ஒரு பெரும் இதாக நமக்கு வராது. இன்னைக்கு 3வது நாளா ஆதிக்காவடியை தூக்கிட்டு பாத யாத்திரை வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 2 நாள்ல இவங்க எல்லாரும் பழனி மலைக்கு போயிடுவாங்க. காவடிகள் வட்டமலையை நெருங்கிட்டு இருந்தது. காவடிகள் வரதுக்கு முன்னாடி வட்டமலைக்கு நான் போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க முடிவு பண்ணேன். வேகமா வட்டமலைக்கு வந்து சேர்ந்துட்டேன். முத்து எடுக்கும் நிகழ்வுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருந்தாங்க. அதே மாதிரி மஞ்ச முடிக்காக ஒரு தனி கவுண்டரே போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களோட வேண்டுதலோட பணத்தை மஞ்சள் துணியில முடிஞ்சு தயாரா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல காவடிகள் அங்க என்டர் ஆச்சு. 356 வருடம் பழமையான ஆதி காவடியை இறக்கி வைக்க அதன் பின்பக்கமா வரிசையா மத்த காவடிகளை இறக்கி வச்சாங்க. காவடிகளை சுத்தி காவி நிறத்தாலான துணியை போர்த்துனாங்க. எல்லாமே ஒரே காவடிங்கிறது போல இருந்தது. கூட்டத்துல ஒரு சின்ன எறும்பு போல கேமராமேனுக்கு நான் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். மலை போல சாதமும் அண்டா அண்டாவா மத்த உணவுகளும் தயாரா இருந்தது. பூஜை வெகு விமர்சையா நடந்தது. சங்குக்கு பதிலா ட்ரம்பட் எடுத்து ஊதுனாங்க. டிஃபரெண்டா இருந்தது. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு காங்கேயம் பக்கத்துல வட்டமலை முருகன் கோயில் அடிவாரத்துல இருக்கேன். இங்க 356 வருட பழமையான ஆதிக்காவடியை தரிசிக்க ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து காத்திருக்காங்க. இங்க முத்து எடுக்கிற சடங்கு மூலமா தீராத நோயும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கிறதால ஒரு உருக்கமான வினோத சடங்கு அரங்கேறுது. அதை பார்க்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். நாராயணசாமி தான் இந்த பூஜைகளை எல்லாம் முன்னாடி நின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. விரதம் இருந்து காவடிகளை பாத யாத்திரையா எடுத்துட்டு வரவங்களுக்கு இலை போட்டு சாப்பாடு பரிமாற ஆரம்பிச்சாங்க. நான் இவங்க எல்லாரும் இப்போ சாப்பிட போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வு அங்க ஆரம்பமாச்சு. வரிசையா பெண்கள் எல்லாம் தங்களோட மடியில வாழை இலைய வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட தயாரா இருந்த பாத யாத்திரை குழுவினர் கிட்ட வந்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் மடி ஏந்தி முத்து வாங்கினாங்க. இதுதாங்க முத்து எடுத்தல். எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் நோயா இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னாலும் இப்படி முத்து எடுத்து சாப்பிட்டா நிச்சயமா பலன் கிடைக்கும்னு இங்க வரவங்க உறுதியா நம்புறாங்க. இதுக்காகத்தான் எல்லாரும் ராத்திரியில இருந்து இங்க வந்து காத்திருக்காங்க. இங்க வந்திருக்கிற பெரும்பாலான பெண்கள் குழந்தை இல்லாத பிரச்சனைக்காகத்தான் வந்திருக்காங்க. இன்னும் சிலரோ தீராத நோய் தொல்லை விலக வந்திருக்காங்க. இன்னும் சில திருமணமாகாத இள வயசு பெண்களும் வேறு சில பிரார்த்தனைகளோட இங்க முத்து எடுக்க வந்திருந்தாங்க. நிறைந்த செல்வங்களோடு மாங்கல்ய பலத்தோடு அவருடைய குறையை பார்த்து நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்து இப்படி வரிசையா முத்தை எடுத்த பிரசாதத்தை உட்கார்ந்து பயபக்தியோட எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் ஒரே இலையில ஜோடியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த காட்சியை பார்க்கவே மனசை பிழியும்படியா இருந்தது. எல்லாரோட கவலையும் தீரணும். அந்த ஒரே வேண்டுதல் தான் இப்ப எல்லாருக்குள்ளயும் தனித்தனி பிரார்த்தனையா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஆதி காவடிய எல்லாரும் இப்ப முருகனாவே பாக்குறாங்க.
இந்த பிரசாதம் தங்களோட பிரச்சனைகளை தீர்க்கும்னு நம்புறாங்க. ஒரு பெண் மண் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்பவே ஹைஜீனிக்கா வாழணும்னு ஏங்குற மக்களுக்கு மத்தியில நான் பார்த்த இந்த காட்சி என் மனச ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. இன்னொரு பெண் தன்னோட கைகளை பின்னால கட்டிக்கிட்டு நேரடியா மண்ணுல வைக்கப்பட்டிருந்த அந்த சாப்பாட தன்னோட வாயாலேயே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த பெண் மனசு தாங்காம வேதனைகள் பொங்க அழுதபடியே அதை சாப்பிட்டாங்க. அவங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அது நிறைவேறணும்னு நானும் மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டேன். ஒரு பக்கம் எல்லாரும் முத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் வேண்டுதலுக்காக மஞ்ச முடிய வச்சிருந்தவங்க எல்லாம் காவடி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. எல்லாரும் ஏற்கனவே தயாரா வச்சிருந்த மஞ்சள் முடிப்ப காவடி தூக்குறவங்க கிட்ட கொடுத்தாங்க. அவங்க அதையெல்லாம் வாங்கி காவடியில கட்டிக்கிட்டு இருந்தாங்க. காவடியில இப்படி நிறைய மஞ்சள் முடிப்ப பார்க்க முடிஞ்சது. நானும் என்னோட வேண்டுதலுக்காக ஒரு மஞ்சள் முடிப்ப காவடி தூக்குறவர்கிட்ட கொடுத்தேன். ஆனா என்ன வேண்டுதல்னு இப்ப உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். அது நிறைவேறின பின்னால சொல்றேன். அன்னதானம் முடிஞ்ச பிறகு காவடிகளை தூக்கிட்டு போறதுக்கான பூஜையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அரோகரா கோஷம் அந்த இடம் முழுவதும் எதிரொலிச்சது. இந்த கோரிக்கை பூரா அவங்களுடைய ஆயுள் பலம், குழந்தை இல்லா பாக்கியம், குழந்தை பலம், இன்னும் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும், இது மாதிரி அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி இந்த தண்டபாணி நினைச்சு இந்த இடத்துல கும்பிடுங்கப்பா காவடிக்காரர்கள். அரகர காவடியை சுத்தி வந்து காவடி தூக்கும் சாமிகள் பூஜை செஞ்சாங்க. சில பெண்கள் அழுதபடி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப எமோஷனா மாறி இருந்தது. பிரசாதங்கள் வாங்க ஒரு போராட்டமே நடந்ததை பார்க்க முடிஞ்சது. இப்ப வட்டமலையில இருந்து காவடிகள் புறப்பட தொடங்குச்சு. ஆதி காவடின்னு சொல்லக்கூடிய 356 வருடம் பழமையான முருகன் காவடி முன்னால செல்ல பிற காவடிகள் பின்னால போச்சு. வட்டமலையில இருந்து புறப்படும் இந்த காவடிகள் இன்னும் 2 நாள்ல பழனி முருகன் கோயில போய் சேர்ந்துடும். ஆதி காவடியோட எனக்கும் பழனி முருகன் கோயில் வரைக்கும் கூடவே போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா அடுத்தடுத்த என்னோட அமானுஷ தேடலுக்காக நான் நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு. அதனால இப்ப நான் இங்க இருந்து மன நிறைவோட புறப்படுறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். வருடத்திற்கு ஒரு முறை திறக்கப்படும் கருப்பு சாமி பெட்டி, பட்டை கருப்பு பூஜை, மிரள வைக்கும் சின்ன கருப்பு என்ட்ரி, ரத்தம் குடிக்கும் பயங்கரம், உறைய வைக்கும் நேரடி காட்சிகள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சத்குரு